அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று ஆன்மீகத்தை பற்றி ஒரு பார்வை. எல்லோரும் ஆன்மீகம்னா காவி உடுத்திட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு நெற்றியில் திருநீர் இட்டு சதா கடவுளை நினச்சிட்டு துறவரம் போகிறதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி இல்லை. வீட்டில் இருந்தபடியே ஆன்மீக பாதையில் நாமும் செல்ல முடியும். கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நாம் ஆன்மீக பாதையில் அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி. எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யலைன்னா கூட கெட்டது ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஆன்மீகம்தான். கடவுளுக்கு அதிகமாக ஆடம்பரமாக செலவு செய்து பூஜைகள் செய்கிறது ஆன்மீகம் ஆயிராது. அதை கடவுள் ஒரு பொழுதும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனால் தூய பக்தியோடு கண்ணீர் மல்க செய்கிற வழிபாடு உண்மையான ஆன்மீக பாதையில் நம்மை இட்டு செல்லும். அதே சமயம் கடவுளின் அருளும் அங்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எல்லா உயிர்களும் சமம்னு நினைக்கும் உணர்வு மற்ற உயிர்களுக்கு ஏற்படுற வலியும் வேதனையும் தனக்கும் நடக்கிறதா நினைக்கிறது. மற்ற உயிர் கஷ்டப்படும் பொழுது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் மனம் எல்லாமே ஆன்மீகத்தையே சேரும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் கடவுளால் நடத்தப்படுகிறது. நம்மால் ஆவது ஒன்றும் இல்லை. அவன் அன்றி ஓர் அணு கூட அசையாது. எல்லாம் அவன் செயல்னு எண்ணும் அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது ஆன்மீகத்தின் உச்சம். கடவுள் எப்பொழுதும் சாட்சியாக இருந்து நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறாரு. அதனால தான் மனசாட்சிக்கு எதிராக சில நேரங்களில் நம்மளால் தப்பான விஷயங்கள் எதுவும் செய்ய முடியறதில்ல. ஆக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தீமை ஏதும் செய்யாமல் பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறது, பிற உயிருக்கு உதவி செய்கிறது, அவ்வப்போது கடவுளை மனமுருக நினைத்து பிரார்த்தனை செய்வது எல்லாமே ஆன்மீகத்தை சாரும். சென்ற பிறவியில் ஆன்மீக பயணத்தை ஒட்டியே இந்த பிறவியில் நம்மளோட ஆன்மீக பயணம் தொடரும். இந்த பிறவியில் ஆன்மீகத்தை தேடி சென்றால்தான் அது அடுத்த பிறவிக்கு நம்முடைய ஆன்மா முன்னேறி செல்ல உதவியாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே இந்த எல்லா செயல்களையும் நம்மளால் செய்ய முடியும். ஆக ஆன்மீக பாதையில் செல்ல வீட்டை துறந்து காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஒருபோதும் நமக்கு இல்லை. எப்பொழுதும் நம்மளை கடவுள் கவனித்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்ற நினைப்பு நம்மளுக்கு இருந்தால் தப்பான செயல் நினைக்கவோ செய்யவோ தோணாது. ஆக எல்லோரும் ஆன்மீக பாதையில் கடவுளுடைய அருளோடு போகலாம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் புதிய பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.